சோ மேஷ ராசிக்கு தமிழ் புத்தாண்டுல இருந்து பாசிட்டிவ் எப்படி மேம் இருக்கு? ஸோ மேஷ ராசிக்கு பாசிட்டிவ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கும்போது 50% பாசிட்டிவ் இருக்கு. அது ஏன்னா இவங்களுடைய பொறுமைய பொறுத்து தான் அந்த பாசிட்டிவ் அமையும். ஸோ பொறுமையா இருக்காங்க, நிதானமா இருக்காங்க, எதுலயும் அவசரப்படலைன்னா பாசிட்டிவா போயிடும், பேலன்ஸ்டா போயிடும். அவசரப்பட்டாங்கன்னா 50% பாசிட்டிவ்னா 50% நெகட்டிவ்க்கு அவங்க அடி வாங்குற மாதிரி ஆகிடும். ஓகே மேம். நீங்க சொன்ன மாரி 50% நெறைய ம். பேத்துக்கு தோணும். நெகட்டிவ் வந்து இந்த சில காரணத்தினால தான் நெகட்டிவ் அவங்களுக்கு இருக்கா மேம்? இல்ல வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா? இவங்களுக்கு நெகட்டிவ் ஏன் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய மைண்ட் தான் காரணமே. மைண்ட்ல வந்து ஏதாவது ஒண்ணு போட்டு ஏத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மனச வந்து அமைதியா விடமாட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு நெகட்டிவா அமையும். அப்போ மைண்டையும், மனசையும் அமைதியா வச்சுக்கிட்டாங்க. ரொம்ப வந்து இத பத்தி யோசிக்காம இருக்கிறாங்கன்னா, அந்த நெகட்டிவ் கூட அவங்களுக்கு பாசிட்டிவா மாறுற மாரி இருக்கும். நான் அப்படிதான் இருப்பேன், யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். எதையாவது ஒண்ணு நானு திங்க் பண்ணி, அதெல்லாம் வந்து போட்டு கன்னா பின்னான்னு எதையாவது ஓட விட்டுக்கிட்டே இருப்பேன் மண்டைக்குள்ள அப்படின்னா, அது எல்லாமே அவங்களுக்கு நெகட்டிவா போய் முடிச்சிரும். ஓகே. இந்த சொன்ன மாரி மைண்ட்ல ஏதாச்சும் குழப்பங்கள் வச்சுட்டே ம். இருக்காங்க. அப்ப கண்டிப்பா அடி வாங்குற இது ஒண்ணு இருக்கும். சோ யார்கிட்ட இவங்க வந்து இந்த வருஷம் வந்து அடி வாங்க போறாங்க? யார்கிட்ட வந்து உஷாரா இருக்கணும் மேம்? இவங்க யார்கிட்ட ரொம்ப உஷாரா, கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, தன்னுடைய மனதுக்கு பிடிச்ச நபர்கிட்ட கண்டிப்பா உஷாரா இருக்கணும், கவனமா இருக்கணும். ஏன்னா, இவங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், இவங்க மைண்ட்ல உருவாக்கக்கூடிய குழப்பங்கள், இது எல்லாம் அவங்களோட பார்ட்னருக்கு அங்க ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு, அவங்க மூலியமா இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கிரியேட் ஆயிடும். அதனால அவங்களுடைய பார்ட்னர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள பார்ட்னர் கிட்ட ரொம்ப கவனமா, உஷாரா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட பேசும்போது, பார்த்து நிதானமா பேசுறது நல்லது. ஓகே மேம்.